கார்த்திகை தீபம் சீரியல் அக்டோபர் 30 இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. அபிராமி சரவணனை பார்த்து எல்லாத்துக்கும் நீதான் காரணம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. அவன் தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருப்பான், நீ எப்படி தப்பா பேசலாங்கிறாங்க பாட்டி. அம்மா நான் ஒன்றும் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசலம்மா, தீபாவோட புடவையில தீ பிடிச்சது மட்டும் வச்சு நான் பேசலம்மா. அந்த பூசாரி அருவாளை தூக்கிட்டு தீபாவை வெட்ட வந்தாரே அந்த விஷயத்திலேயே இவன் மேல எனக்கு சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னு அபிராமி சொல்லிட்டு இருக்க. அச்சுச்சோ மெயின் மேட்ரிலேயே கை வைக்கிறாங்களே அப்படின்னு யோசிக்கிறாங்க ஐஸ்வர்யா. இன்னொரு பக்கம் சரவணன் மேல 2 பேரும் அப்படியே திருன்னு முழிச்சுட்டு நிக்கிறாங்க. என்னன்னாச்சியா சொல்றேங்கிறாங்க கார்த்தியோடப்பா. அண்ணி வருஷம் அந்த பூசாரி தான் சாமியாடுறாருங்கிறாங்க மதுமிதா. அந்த பூசாரி மேல அம்மன் வந்துச்சுன்னா அப்போ தீபா மேல வந்தது யாரு? ஒன்று பூசாரி நடிச்சிருக்கணும், இல்லைன்னா தீபா நடிச்சிருக்கணும். அதுதானே சரி. தீபாவால் அப்படி ஒரு ஆள் தூக்கி வீசுறதெல்லாம் சாத்தியமே கிடையாது. அப்போ யார் நடிச்சாங்கன்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு அபிராமி சொல்லிட்டு இருக்கா. அப்போ இவ்வளோ நாள் பூசாரி பொய்யா தான் நடிச்சிட்டு இருந்தாருன்னு சொல்றியாங்கிறாங்க சரவணன். அவர் பொய்யா அருள் வாக்கு சொன்னாருன்னாலாம் நான் சொல்ல வரல, அவர் இந்த வருஷம் பொய் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொல்றேங்கிறாங்க அபிராமி. இங்கே பாரு அபிராமி, இக்கு வச்செல்லாம் பேசாத. உனக்கு யார் மேலே சந்தேகம் வந்திருக்கு, யாரை சந்தேகப்படுற, அதை தெளிவாக சொல்லுங்கிறாங்க பாட்டி. அம்மா பூசாரி தீபாவை வெட்ட வந்தப்போ என்ன சொன்னாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீ இந்த மண்ணுக்கு சொந்தக்காரியா, நீ இந்த வேஷம் போடலாமா அப்படின்னு கேட்டார்ல. கிட்டத்தட்ட அதே மாதிரி தானே உங்கள் பையனும் வீட்டில் கேட்டான். இவன் பொண்ணு தான் வாரிசுன்னு சொன்னான்ல, இவன் சொன்ன விஷயத்தையே அந்த பூசாரியும் சொல்கிறாருன்னா அப்போ எனக்கு சந்தேகம் வராதா அப்படின்னு அபிராமி சொல்லிட்டு இருக்க. அச்சச்சோ இப்படியெல்லாம் ஒரு பாயிண்ட்டை கேட்ச் பண்ணுவாங்கன்னு நான் யோசிக்கவே இல்லையேன்னு யோசிக்கிறாங்க ஐஸ்வர்யா. அம்மா சொல்கிறது வேலிடான பாயிண்ட் தான், அதே எப்படி மாமா சொன்ன விஷயத்தையே பூசாரியும் சொல்லுவார் அப்படின்னு அருண் கேட்டுட்டு இருக்க. எல்லாம் இந்த ஐஸ்வர்யாவால் வந்தது, எல்லாம் பக்கான்னு சொல்லிட்டு இப்போ பக்குன்னு முழிச்சிட்டு இருக்குது பக்கி அப்படின்னு மலர் யோசிக்கிறாங்க. ஏண்டா சரவணா நீ ஏதாவது பண்ணியா சொல்லி தொலையேங்கிறாங்க பாட்டி. அம்மா என்னம்மா இது, உங்கள் மேலே சத்தியமாக நான் எதுவுமே பண்ணலம்மா, நீங்கள் வேணால் போய் பூசாரிக்கிட்ட விசாரிச்சுக்கோங்கிறாங்க சரவணன். அச்சச்சோ நான் இந்த ஆளை கோர்த்து விடலான்னு பார்த்தா இந்த ஆள் என்ன கோர்த்து விட்டு இவர் எஸ்கேப் ஆயிடுவார் போல இருக்கே, இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாதே அப்படின்னு ஐஸ்வர்யா யோசிச்சுக்கிட்டே திருன்னு முழிச்சிட்டு இருக்க. கரெக்டாக கார்த்தி ஐஸ்வர்யாவே நோட் பண்ணுறாங்க. இவன் வேற என்ன பார்க்குறான், நான் செத்த நான் வச்ச நெருப்பில் நானே பொசுங்கிடுவேன் போல இருக்கே அப்படின்னு யோசிக்கிறாங்க ஐஸ்வர்யா. அம்மா ஊர்வலம் போயிட்டு இருக்கும்போது என் காது படவே இந்த பொண்ணு எப்படி வேஷம் போடலான்னு என் காது படவே பேசிட்டு இருந்தாங்க. அப்பவே நான் இதை சொல்லலான்னு நினச்சேன், ஆனால் சொல்லியிருந்தா என்ன இருக்கும், இப்போ போட்ட பழியை அப்பவே போட்டிருப்பீங்க, அதை நினச்சி தான் நான் பேசாமல் இருந்தேங்கிறாங்க சரவணன். ஊர் வழக்கம்னு ஒன்று இருக்குல்ல, அப்போ கேட்க தான் செய்வாங்க. ஒரு வேளை பூசாரிக்கும் அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்து சாமி ஆடுற ஆட்டத்தில் ஊருக்காக நியாயம் கேட்டாரோ என்னவோ அப்படின்னு சொல்ல சரவணன் சொல்கிறதும் வாஸ்தவம் தான். இந்த பூசாரி ஒரு கிராதகம் பிடிச்சவன், அவன் தானே காளி கோயில்னு சாமி ஆடுறான். அவன் வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் சாமி ஆடுற மாதிரி கேட்டு வாங்கிக்கிறான்னு ஊருக்குள்ள அவனை பத்தி ஒரு பேச்சு இருக்கு. இது கூட அவன் ஏதோ ஒரு ஆதாயம் தேடி தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கான். அநியாயமா அவனோட கோலத்துக்கு ஆளாயிட்டான் அப்படிதான் எனக்கும் தோணுதுங்கிறாங்க பாட்டி. உடனே அபிராமி சரவணனை பார்த்து அப்படியே முறைக்கவும், அக்கா நீ திரும்ப என்னையே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்க, இது சரியில்லக்கா சொல்லிட்டேன் அப்படின்னு சரவணன் சொல்லவும், என்ன அபிராமி நான் தான் இவ்வளோ தூரம் சொல்றேன்ல, மறுபடியும் என் பிள்ளையவே சந்தேகப்பட்டா எப்படிங்கிறாங்க பாட்டி. இப்போ அந்த பூசாரி எங்கே இருப்பாரு அப்படின்னு கார்த்திக் கேட்கவும், எனக்கு சங்கூத்திரத்துலேயே குறியா இருக்கானே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு யோசிக்கிறாங்க ஐஸ்வர்யா. என்னையா அந்த ஆளை போய் விசாரிக்க போறியா அப்படின்னு பாட்டி கேட்கவும், ஆமாங்கிறாங்க கார்த்தி. என்ன நடந்துச்சு நமக்கு தெரிஞ்சாகணும்ல, தீபா உயிரோட விளையாடி இருக்காரு அந்த பூசாரி, அப்படியே விட்டுற முடியாதுல்ல அப்படின்னு கார்த்தி சொல்லவும், வேண்டாப்பா அதான் அந்த அம்மனே உன் பொண்டாட்டியை காப்பாத்திட்டாலப்பா, அப்புறம் எதுக்குப்பா இதோட விட்டுருங்கிறாங்க பாட்டி. கார்த்திக் சார் அதான் பாட்டி சொன்ன மாதிரி எனக்கு எதுவும் ஆகலைல்ல, இதை அப்படியே விட்டுறலாங்கிறாங்க தீபா. ஏங்க ஒன்றும் ஆகலைங்கிறதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா, என்ன நடந்திருக்குங்கிறத ஆளாளுக்கு கெஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ஒரு தீர விசாரிக்கிறது எந்த வித தப்பும் இல்லையே அப்படின்னு கார்த்தி சொல்லிட்டு இருக்க. நீ சொல்றதெல்லாம் சரிதாயா, ஆனா இந்த பூசாரி பில்லி சூனியம் இது எல்லாத்தையும் பண்றவன், நீ போய் எதையாவது கேட்டு அவன் எதையாவது பண்ணி விட்டானா பிரச்சனை நமக்கு தான், இந்த பிரச்சனையை இதோட விட்டுருவோம் அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்கு. என்ன பாட்டி இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு பேசிட்டு இருக்கீங்க, நான் போய் கேட்டு வரேங்கிறாங்க கார்த்திக் விட்டுருப்பா, இதுக்கு மேலே ஏதாவது நடந்தா அப்போ பார்த்துக்கலாங்கிறாங்க அபிராமி. கார்த்திக் அப்படியே ஐஸ்வர்யாவை பார்க்க, ஆத்தாடி குறி வச்சிட்டான் போல இருக்கே அப்படின்னு யோசிக்கிறாங்க ஐஸ்வர்யா. அபிராமி தீபாக்கு இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது, நீங்களே காலையில் பார்த்தீங்களா ஊர்க்காரங்களாம் என்ன சொல்லிட்டு போனாங்க, இனிமேல் வருஷம் தீபா தான் அம்மன் வேஷம் போடணும்னு சொல்லிட்டு போனாங்க. அம்மனோட ஆசீர்வாதம் இல்லாமல் ஊர் ஜனக வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வருமா, அதையெல்லாம் நினச்சி நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும் அப்படின்னு பாட்டி சொல்லவும் எல்லாரும் அப்படியே சைலண்ட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் சரவணன் தனியாக மலர்கிட்ட வந்து, பாத்தியா எவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னு, இதுக்கு தான் இந்த பேச்சை ஹாலில் உட்காந்து பேசாதேன்னு சொன்னேங்கிறாங்க சரவணன். அதுக்குள்ள ஐஸ்வர்யா வந்து, சித்தப்பா என்ன சித்தப்பா நீங்கள் பாட்டுக்கு பூசாரிக்கிட்ட போய் விசாரிங்கன்னு சொல்லிட்டீங்க, நான் இதையெல்லாம் உங்கள் பொண்ணுக்காக தானே பண்ணேன், ஆனால் நீங்கள் அதுக்குள்ளே என்னை மாட்டி விட பார்த்துட்டீங்களே அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்க, இங்கே பாருமா உன்னை மாட்டி விடுற மாதிரி இருந்தா நான் எங்கள் அக்கா என்னை மாற்றி கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்களா அப்போவே மாட்டி விட்டுருப்பேன்ல, நான் தான் பூசாரி விஷயத்தையே வேற மாதிரி மாற்றிட்டேனே. ஆனால் ஒரு விஷயமா, நீ ஏதோ கார்த்தியோட என் பொண்ணு வாழ வாய்ப்பு இருக்குன்னு சொன்னதுனால நீ சொன்னதுக்கெல்லாம் நான் தலையாட்டினேன்,
ஆனால் இந்த மாதிரி உயிருக்கு ஆபத்தான வேலையெல்லாம் பார்க்காத. எங்கள் அம்மா என் மேலே அவ்வளோ நம்பிக்கையாக பேசினப்போ என் மனசுக்குள்ளே அப்படியே சுருக்குன்னு ஆயிடுச்சு. வேற ஏதாவது பண்ணி மலரையும் கார்த்தியும் சேர்க்க முடியுமான்னு பாரு. அதுக்கு இந்த மாதிரி ரிஸ்கெல்லாம் எடுக்க வேணாம் அப்படின்னு சரவணன் சொல்ல ஐஸ்வர்யாவும் சரிங்கிறாங்க. அதுக்கப்புறம் தனியாக நின்று ஐஸ்வர்யா அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன பண்ணாலும் தீபாவுக்கு பெரிய கிரெடிட்டாகவே இருக்கே. பரமேஸ்வரி பாட்டியை வேற இம்ப்ரெஸ் பண்ணிட்டா. பாட்டி வைர நெக்லஸை தூக்கி அவகிட்ட கொடுத்துட்டா. குடும்ப கௌரவத்தை காப்பாத்திட்டான்னு சொல்லி அத்தையும் மெல்ல மெல்ல தீபாவை அப்படியே ஏற்றுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் நடந்துட்டா அவ்வளோதான். அதுக்கப்புறம் எல்லாமே தீபாவோட ராஜ்யமாக தான் இருக்கும் அந்த வீட்டில். அது மட்டும் நடக்கவே கூடாது. என்ன பண்ணலாம் அப்படின்னு பயங்கரமா ஐஸ்வர்யா யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ரூபஸ்ரீ தீபா கிட்ட ஒரு ஃபோன் கொடுத்து பல்லவியா பேசணும்னு சொன்ன விஷயம் ஞாபகத்துக்கு வருது ஐஸ்வர்யாவுக்கு. உடனே தீபா நீ மாட்டினடி, நீ தான் ரூபஸ்ரீக்கு வாடகை குரல் கொடுத்தங்கிற உண்மையை அத்தை கிட்ட போய் சொல்றேன். இதுக்கு மேல இதை மறைச்சு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப உடனே திடீர்னு ஐஸ்வர்யாவோட வாய்ஸ் கேட்கவும் திரும்பி பாக்குறாங்க. அங்க பார்த்தா ஐஸ்வர்யாவோட மனசாட்சி நின்றுட்டு இருக்கு. தீபாக்கு பாட தெரியுங்கிற விஷயத்த சொல்லிட்டா கார்த்தி அவளை பெரிய பாடகி ஆக்கிடுவாங்கிறதுனால தானே இத்தனை நாளா சொல்ல மறைச்ச. இப்பவும் அதே மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுவ அப்படின்னு மனசாட்சி கேட்க, கண்டிப்பா ரூபஸ்ரீ தீபா தான் குரல் கொடுத்தான்னு தெரிஞ்சா கார்த்தி அவளை ஏத்துப்பான். அவளோட சூழ்நிலையை புரிஞ்சு கண்டிப்பா கார்த்தி அவளை ஏத்துப்பான். ஆனா பல்லவின்னு சொல்லிட்டு இப்ப கார்த்திகிட்ட ஒரு டிராமா பண்ணிட்டு இருக்கால, இதை நிச்சயமா கார்த்தி ஏத்துக்க மாட்டான். நம்பிக்கை துரோகமா தான் பாப்பான். அப்படியே அவன் ஏத்துக்கிட்டாலும் அத்தை ஏத்துக்க மாட்டாங்க. கன்ஃபார்மா அத்தை அவளை வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவாங்க. இதோட அவ ஒளிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக நில்லு. இப்பவே இந்த விஷயத்த உங்க அத்தை கிட்ட சொன்னேன்னா அவங்க உன்னை நம்புவாங்களா? கார்த்திக்கும் உன்னை பத்தி நல்லாவே அனலைஸ் பண்ணி வச்சிருக்கான். நீ ஆல்ரெடி அவன்கிட்ட மாட்டியும் இருக்க. ஏதோ பாவமேன்னு உன்னை விட்டு வச்சிருக்கான். இப்ப இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்லி ப்ரூவ் பண்ண முடியாம போயிடுச்சுன்னா அபிராமி உன்னை வச்சு செய்வா. அநேகமா நீ தான் பெட்டியை தூக்கிட்டு நடைய கட்டுற மாதிரி இருக்கும். ஏன்னா உன்னோட ஹிஸ்ட்ரி அப்படி. இதெல்லாம் யோசிச்சு நிதானமா ஒரு முடிவெடு அப்படின்னு மனசாட்சி சொல்லவும், இப்ப என்ன ப்ரூஃபோட மாட்டி விடணும், அதுக்கு தான் வழி இருக்கே அப்படின்னு சொல்ல, என்ன வழிங்கிறாங்க மனசாட்சி. கார்த்திகா பல்லவி நம்பருக்கு கால் பண்ண சொல்லுவேன். அப்போ தீபா கையில் இருக்கிற ஃபோன் ரிங் ஆகும். உடனே அதை பிடிங்க கார்த்திக் கையில் கொடுத்துருவேன். அப்போ கையும் கழுவுமா மாட்டிக்குவாள் அப்படின்னு சொல்ல, சரி நீ அப்படி பண்ணா இந்த ஃபோன் எப்படி வந்துச்சுன்னே தெரியாதுன்னு தீபா சொன்னா அவளும் தன்னை காப்பாத்திக்காக ஏதாவது ட்ரை பண்ணுவாள. அவ அப்படி சொன்னானா என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்க, அப்படி அவ சொல்லிட்டா கார்த்திகோ அவ்வளவுதான் நம்புவான். அதுக்கப்புறம் கார்த்திகோட சந்தேகம் உன் பக்கம் தான் திரும்பும். பல்லவியோட விஷயம் உனக்கு எப்படி தெரியும்னு எடுத்தெடுப்புலயே கேட்பான். அதுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொன்றா தோண்டிட்டே வந்தானா தீபா கிட்ட இருக்கிற ஃபோனை நீ தான் பர்ச்சேஸ் பண்ணேங்கிற வரைக்கும் கண்டுபிடிச்சிருவான். அதுக்கப்புறம் பல்லவிங்கிற கேரக்டர் உன்னோட அறிமுகம் தான் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அப்படியே நூல் பிடிச்சி வந்தானா நீயும் ரூபஸ்ரீயும் கூட்டு களவாணிகன்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவ்வளோதான், நீ என்ன சொன்னாலும் வேலைக்கே ஆகாது. ஒரு அப்பாவி பொண்ணு இப்படியெல்லாம் மிரட்டி பண்ணிட்டு இருக்கேன்னு மொத்த கேசி உன் பேர்லயே எழுதிடுவாங்க. எப்படி வசதி அப்படின்னு கேட்க, அப்ப அவளை மாட்டி விட வேற வழியே இல்லையா அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்கவும், நிச்சயமா இருக்கும், நல்லா யோசிச்சு பாருங்கிறாங்க மனசாட்சி. ஆமா நாளைக்கு பூஜையில பாட்டு பாடுவாங்களா, அதுல தீபாவை கோர்த்து விட்டா அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லவும், எப்படி கோர்த்து விடுவேங்கிறாங்க மனசாட்சி. அதான் எல்லா விஷயத்திலயும் மலருக்கும் தீபாக்கும் போட்டி நடக்குதே, அதே மாதிரி இதுலயும் போட்டி வைக்க சொல்லி பாட்டிய லைட்டா திரிய கிள்ளி விட்டுட்டா அவங்களும் ஆர்வத்துல ஒத்துப்பாங்க. இன்னொரு பக்கம் மலரையும் அவங்க அப்பாவையும் ஏத்தி விடுவேன். மீதியா அவங்க பார்த்து போறாங்க எப்படி அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்கவும், இது ஒரு நல்ல ஐடியா. இப்பவே போய் திரிய கிள்ளி விடு. அப்பதான் நாளைக்கு ஜெகஜோதியா கொழுந்து விட்டு எரியுங்கிறாங்க மனசாட்சி. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா நேரா சரவணன் மலர் 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு போறாங்க. சித்தப்பா நான் சொல்றத கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பிளான் எல்லாத்தையும் சொல்றாங்க சரவணன் மலர்கிட்ட. அதுக்கப்புறம் நான் இப்பவே போய் பாட்டிக்கிட்டே சொல்றேன், நீங்க அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லவும், சரிக்காங்கிறாங்க மலர். நிஜமா தீபாவுக்கு பாட தெரியாதுல்ல அப்படின்னு சொல்ல, அப்பா இப்போ அவளுக்கு பாட தெரிஞ்சாதான் என்ன, மற்ற விஷயத்துல வேணா எங்கிட்ட ஜெயிச்சிருக்கலாம், ஆனா பாட்டு விஷயத்துல எங்கிட்ட போட்டு ஜெயிச்சிருவாளா அப்படின்னு மலர் சொல்லவும், உனக்கு இவ்வளவு நம்பிக்கை இருக்குன்னா அப்புறம் அம்மா கிட்ட பேசிடலாண்டாங்கிறாங்க சரவணன். அப்ப நான் போய் பாட்டிகிட்ட பேசுவா அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்கவும், நீ போய் பேசுமாங்கிறாங்க சரவணன். அதுக்கப்புறம் ஐஸ்வர்யாவும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. கரெக்டாக அந்த டைமில் பாட்டி வைர நெக்லஸ் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யாவும் வந்துடுறாங்க. என்ன பாட்டி இப்போவே நெக்லஸ் எடுத்து பார்த்துட்டு இருக்கீங்க, யாரு கொடுக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க போல அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்கவும், பண்ணிட்ட மாதிரி தான் வச்சுக்கோ ஏன் அப்படின்னு பாட்டி சொல்லவும், எனக்கு தெரியும் பாட்டி நீங்கள் தீபாக்கு தான் குடிப்பீங்கிறாங்க ஐஸ்வர்யா. என்னத்தா நீ பாட்டுக்கு ஏதாவது ஒன்று இழுத்து விட்டு போயிடாத, நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறேன், அப்போ நான் ஒருதலை பட்சமாக முடிவெடுக்கிறேங்கிறியா அப்படின்னு கேட்கவும், நான் அப்படின்னு நினைக்கல பாட்டி, ஆனால் வீட்டில் அப்படி நினைக்கிறவங்களும் இருக்காங்க. அவங்க பேசினதையும் கேட்டு வந்தேன்னா அதனால ஃப்ளோவில் அப்படியே எனக்கும் வந்துருச்சுங்கிறாங்க ஐஸ்வர்யா. யார் அப்படி சொன்னது அப்படின்னு பாட்டி கேட்கவும், எனக்கு எதுக்கு பாட்டி வம்பு, நான் ஏதாவது சொன்னேன்னா வம்பிழுத்தவன் பேராகும், இதோ இப்போ நீங்களும் அதை தானே சொன்னீங்க அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லவும், நீ வேண்டாத்தா, நீ யாருன்னு சொல்லவே வேணாம், நான் சொல்லட்டுமா இந்த வேலையை யார் செஞ்சிருப்பாங்கன்னு. என் மகா சரவணன், அவன் பொண்ணு, இவங்க 2 பேர் தானே. இது என்னமோ தங்கமலர் ரகசியங்கிற மாதிரி நான் சொல்ல மாட்டேன், அது இதுங்கிற. கண்ணை திறந்தா காட்சி தெரியும், இதுக்கு சாட்சி வேணுமா?
கை குலுக்க கண்ணாடி வேணுமா என்ன அப்படின்னு பாட்டி கேட்கவும் கரெக்டு தான் பாட்டி. ஆனால் அவங்க அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் எப்படி பாட்டி எல்லாருக்கும் ஏற்றுக்கிற மாதிரி தீபா கதை கொடுக்க போகிறீங்க அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்கும். இது என் வீட்டு நகை, யார் கொடுக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணும். இவங்களுக்கு கொடுக்கணும் இவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை அப்படின்னு பாட்டி சொல்லவும் அதெல்லாம் சரிதான் பாட்டி, மலர் சின்ன பொண்ணு இல்லையா, அவள் என்னமோ இந்த நெக்லஸ் அவளுக்கு தான் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கையோட பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல ஓஹோ அவளுக்கு என்ன அப்படி ஒரு நம்பிக்கைங்கிறாங்க பாட்டி. இல்லை பாட்டி, நாளைக்கு பூஜையில பாட்டு பாட சொல்லுவீங்களா, அவள் மலர் தானே எப்பவும் பாட்டு பாடுவா, இந்த தடவை அதையே போட்டியா வச்சு அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நெக்லஸ் கொடுக்கணும்னு நான் பாட்டி கிட்ட சொல்ல போறேன்னு சொல்லி பேசிட்டு இருந்தா. நீங்க என்ன பாட்டி நினைக்கிறீங்க அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்கவும் அவ பேசி முடிவு எடுத்துட்டா அது ஒரு முடிவாயிடுமா அப்படின்னு பாட்டி கேட்க பாட்டி நீங்க வச்ச அத்தனை டெஸ்ட்லயும் தீபா பாஸ் பண்ணி உங்க மனசுல இடம் பிடிச்சிட்டான்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ மலரும் அதை நம்பி தான் பேசிட்டு இருக்கா. ஆக்சுவலா தீபா நல்லா பாட்டு பாடுவா பாட்டி, அவளை பத்தி தெரியாம மலர் பேசிட்டு இருக்கா. நீங்க போட்டியே வச்சா கூட நெக்லஸ் போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டா போயிரும் பாட்டி. அதுக்கப்புறம் யார் உங்களை எதிர்த்து கேள்வி கேட்க முடியும்? என்ன பாட்டி போட்டியை அறிவிச்சிடலாமா அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்கவும் நீ சொன்ன மாதிரி போட்டியாவே அறிவிச்சிடலாங்கிறாங்க பாட்டி. திறமை இருந்தா மலரே ஜெயிச்சு வாங்கிட்டு போட்டோம், அதுல என்ன இருக்கு, அதையும் போட்டியில பாத்துருவோம் அப்படின்னு பாட்டி சொல்ல சரி பாட்டி இப்பவே போட்டியை அறிவிச்சிடலாங்கிறாங்க ஐஸ்வர்யா. சரின்னு பாட்டியும் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. என்னம்மா திடீர்னு போட்டின்னு சொல்றீங்க, வழக்கமா மலர் தானே பாடுவா, அவளே பாடட்டுமே அப்படின்னு அபிராமி சொல்ல என்னக்கா வந்ததுல இருந்து எங்கிட்ட ஏட்டிக்கு போட்டியாவே பேசிட்டு இருந்த, இப்ப என்ன ஒரே அடியா விட்டு கொடுக்குற மாதிரி பேசுற, என்ன இது வரைக்கும் நடந்த போட்டியில எல்லாம் உன் மருமக ஜெயிச்சிட்டா அதை வச்சு நெக்லஸ் வாங்கிட்டு போயிடலாம்னு நினைச்சியா அப்படின்னு சரவணன் கேட்கவும் ஆமாண்டா எனக்கு இந்த மாதிரி நெக்லஸ் வாங்க முடியாது பாரு, அதனால்தான் பயன்படுத்திக்க நினைக்கிறாங்களாம், வார்த்தையை கவனமா பேசு அப்படின்னு அபிராமி சொல்லவும் அபிராமி நீயும் வார்த்தையை பார்த்து பேசு, இந்த வைர நெக்லஸ் மாதிரி 1000 வைர நெக்லஸ் வாங்குறதுக்கு உங்ககிட்ட காசு பணம் இருக்கலாம், ஆனா இது சாதாரணமான வைர நெக்லஸ் இல்ல, நம்ம ஜமீனோட பரம்பரை பொக்கிஷம், இதுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு மரியாதை இருக்கு, உன்னோட காசு பணத்தை வச்சு இதை சாதாரணமா எடை போட்டுறத அப்படின்னு பாட்டி சொல்லவும் இல்லம்மா அவன் எப்படி பேசுறான்னு பாத்தீங்களா அப்படின்னு அபிராமி கேட்கவும் இந்த பேச்சை இதே மாதிரி விட்டுருங்கிறாங்க. அதுக்கப்புறம் மலர் போட்டிக்கு ரெடியா அப்படின்னு பாட்டி கேட்கவும் இப்பவே ரெடியா தான் இருக்கேங்கிறாங்க மலர். தீபா நீ அப்படின்னு பாட்டி கேட்கவும் சைலண்டாக நிற்கிறாங்க தீபா. நல்லா மாட்டினடி நீங்கன்னு யோசிக்கிறாங்க ஐஸ்வர்யா. என்ன பாட்டி திடீர்னு பாட சொன்னீங்கன்னா இவங்க எப்படி பாடுவாங்க? மலர் முறையாக பாட்டு கற்றுக்கிட்டாங்க, அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் தீபாவுக்கு அந்த மாதிரி எந்த பேக்ரவுண்டும் இல்லை அப்படின்னு சொல்ல என்ன மாப்பிள்ள அப்படி பார்த்தா என் பொண்ணுக்கு கூட தான் கோலம் போட தெரியாது, ஆனால் துணிஞ்சு களத்தில் இறங்கணும்ல, இந்த மாதிரி நொண்டி சாக்கா சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னு சரவணன் கேட்கவும் அப்படி போடுன்னு யோசிக்கிறாங்க ஐஸ்வர்யா. அதானே முறையாக கற்றுக்கிட்டாதான் பாடணுமா என்ன? ஏன் என்னாலையும் கேபி சுந்தராமல்ல ஆரம்பித்து எத்தனையோ எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். கேள்வி ஞானத்தில் கூட பாட்டு பாடி ஜெயிக்க முடியும் தெரியுமா உங்களுக்கு? போட்டினா ஒரு ஸ்பிரிட் இருக்கணும், அது இல்லைன்னா நீங்கள் முறையாகவே கற்றுக்கிட்டாலும் வேலைக்காகாது அப்படின்னு சொல்ல அடியே நீ தீபாவோட டேலண்ட் தெரியாமல் பேசிகிட்டு இருக்க, எல்லாம் நேரம்னு யோசிக்கிறாங்க மீனாட்சி. என்னக்கா வந்ததுலேருந்தே உன் மருமக அப்படி இப்படின்னு தூக்கி வச்சு பேசிட்டு இருந்தா இப்போ என்ன மாமியார் மருமகளும் மாற்றி மாற்றி முழிக்கிறீங்க? ஒரு பாட்டு போட்டிக்கு தயங்கி நிற்கிற உன் மருமக நீயும் பார்த்துக்கிட்டு நிற்கிற, போட்டியில் கலந்துக்கிறதே வெற்றி தானே உன் மருமகளுக்கு தெரியாதாக்கா அப்படின்னு சரவணன் சொல்லவும் அவள் போட்டியில் கலந்துக்குவாங்கிறாங்க அபிராமி. அதுக்கப்புறம் அபிராமி அப்படியே தீபாவை திரும்பி பார்க்கவும் தீபா என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே முழிச்சிட்டு நிற்கிறாங்க. அதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.